ஜூலை 10 அன்னைக்கு விஜய் அண்ணா கரூர் போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்கறதா இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த அரசு வேலை கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை விடுங்க, இப்போ விஜய் அண்ணா கரூர் போவாரா மாட்டாரா அப்படின்னே தெரியல. ஏன்னா டிஎம்கே விஜய் அண்ணா கரூருக்கு போறதை எதிர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவர் கரூர் போகக்கூடாது, கரூர் போய் அங்க இருக்கிற மக்களை அவர் சந்திக்க கூடாது. ஆல்ரெடி அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு 20 லட்சம் நிதி கொடுத்துட்டாரு. திரும்ப எதுக்கு அரசு வேலை அவர் கொடுக்குறாரு? அந்த கேஸ்ல இருக்கிற முக்கியமான சாட்சிகளே அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்களுக்கு இப்ப அரசு வேலை விஜய் அண்ணா கொடுத்தாரு அப்படின்னா அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அந்த அரசு வேலை அப்படிங்கிற லஞ்சத்தை வாங்கிட்டு இவங்க எல்லாரும் விஜய் அண்ணாக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் கரூருக்கு போகட்டும், கரூர் மக்களை பார்க்கட்டும், அவங்களுக்கு அரசு வேலை கூட கொடுக்கட்டும், அதுல எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே மென்ஷன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் நாளைக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வருது. விசாரணை எந்த அளவுக்கு சாதகமா வரும் அப்படின்னு சொல்லி தெரியல.